டேய் என்னடா ஏதோ பாவ மன்னிப்பு கொடுக்குற ஃபாதர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? காதலித்து பார், காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னை உற்று 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 உற்றுடா. அதான் வரலையே. இங்க பாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டவங்களாம் வைரமுத்து ஆயிட முடியாது. கவிதை எழுதுறோன்னு ஃபீல் பண்றவங்களாம் கண்ணதாசன் ஆயிட முடியாது. கண்ணதாசன் ஒரு அருவி, வைரமுத்து ஒரு காட்டாறு. அப்போ குமரிமுத்து என்ன நாட்டாரா? இம்சை பண்ணாம அவனுக்கு தெரிஞ்சதை செய்யுங்கடா. அதற்கில்லை நண்பா, நம்ம வண்டியை ஏமாத்தி வித்தோமே, அந்த ஏஞ்சல பாத்தண்டா. இன்னைக்கு மாட்டியா? உன்னை கிழி கிழின்னு கிழிச்சிருப்பாளே. நான் திட்டு வாங்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். பில்டப்பை பிரேக் பண்ணிட்டு மேட்டர் சொல்லு. டேய், ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டர் கிட்ட நான் தான் அவளோட புருஷன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. பழக்கமே இல்லாத ஒரு பையன் கிட்ட ஒரு பொண்ணு அன்பா பேசுறானா அவன் கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு அமுக்க போறான்னு அர்த்தம். இவ உன்னை அத்தானே சொல்லிட்டா. கன்ஃபார்மா சொல்றேன், உனக்கு பெரிய லெவல் ஆப்பசி வச்சிருக்கா. அது என்ன ஆப்பு? ஆப்பு இல்ல, சோப்பு இல்ல. அவ என்ன வாந்தி வருதா? ஆத்மார்த்தமா சொன்னாடா. கரண்ட்டுக்கே பொறுக்கலடா. இதுல இருந்து தெரியல நீ சொல்றது எவ்வளவு பெரிய பொய். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, நீ கரண்ட் பில்ல கட்டிருக்க மாட்டே. நான் சொன்னேனே பாத்ரா, கேண்டில் வாங்கிட்டு வா. பாரு, வைரமுத்துன்னு சொல்லிட்டு வேதாள மாதிரியே போயிட்டு இருக்கிறான். அநியாயம், அக்கிரமம் மன்னிக்கவே முடியாது. வெல்கம் டு ஆல். யார் மனசுல யாரு? பச்சமா பாட்டிக்கு முத்தம் கொடுத்தது யாரு? யாரா அவன்? இங்க என்ன கிராண்ட் மாஸ்டர் ப்ரோகிராமா நடந்துட்டு இருக்குது? கிராண்ட் மதருக்கு ப்ராப்ளம் நடந்திருக்கு. இந்த காலனிக்கு செக்ரட்டரியா நான் எதுக்கு இருக்கிறேன்? அதான் நாங்களும் கேக்குறோம். டால்டா டினி Dress போட்டா மாதிரி நீ ஒருத்த எதுக்கு இருக்கிற? பி சீரியஸ். இத பாருங்க, நம்ம பிளாட்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் பவரை கட் பண்ணி பாட்டிக்கு கிஸ் கொடுத்திருக்கான். அதுவும் சாதாரண கிஸ் இல்ல, லிப் டு லிப் கிஸ். எனக்கு என்னவோ இது திடீர்னு நடந்த சம்பவம் மாதிரி தெரியல. பல நாள் பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த காரியத்தை பண்ணிருக்கலாம். ஆமா, அந்த அம்மா கிளியோபாட்ரா கீழிஞ்சு போன கிரீஸ் டப்பா மாதிரி இது வாயி. இதுக்கெல்லாம் உட்கார்ந்து எவன்டா பிளான் பண்ணுவாங்க? சந்தேகம்லாம் இங்க சும்மாவே உட்கார்ந்து எல்லாரையும் வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கானே இந்த வாட்ச்மேன். ஐயா, நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு என்னமோ இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் இந்த பேச்சுலர் பசங்க பண்ணிடுவாங்களோன்னு என் போலீஸ் மூளை சொல்லுது. பெரிய ஈசானி மூளை. அப்படி எங்களுக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஒரு மூடு வந்துருச்சுன்னா, அவிச்ச சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி பிளாட்டுக்கு பல பொண்ணுங்க இருக்குது இல்ல, அதுல எதனா ஒண்ணுத்த லவ் பண்ணி லாஜிக்கா முத்தம் கொடுப்போமே தவிர இந்த மாதிரி கலீஜெல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம். எனக்கு இன்னமும் இங்க இருக்கிற பெருசுங்களோட சபலத்தினால ஏற்பட்ட அபலமோன்னு தோணுது. கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கிழவிக்கு கிஸ் அடிச்சது இந்த கிழிஞ்சு போன வாய் தான். இந்த பொக்க வாயை வச்சுக்கிட்டு என்னால ஃப்ளையிங் கிஸ்ஸே கொடுக்க முடியாது. இதுல லிப்ட் லிப் கிஸ் எப்படிடா கொடுத்துருக்க முடியும்? நம்ம பிளாட்ல இருக்கிற எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணாதான் உண்மை தெரியும். இப்பதான்டா உண்டியல் வாயம் உருப்படியா ஒரு ஐடியா சொல்லி இருக்கிறான். என்னடா பிளட்ங்கறாங்க, டெஸ்ட்ங்கறாங்க. யூரின் டெஸ்ட் கூட பண்ணிட்டோம். அவனுக்கு செலவு தானே. டேய், அது வந்து ஆக்சுவலா அந்த விபத்துக்கு காரணம் நான் தான்டா. ஏண்டா கேண்டில் வாங்க போன கேப்ல கேள்வி வாய மேண்டல் மாதிரி வீங்க வச்சிட்டேடா. 6 அடி இருக்கிற கிழவிய 6 அடி இருக்கிற நீ எப்படா லிப் டு லிப் கிஸ் அடிச்ச? அது என்னடா மாப்ள, ஏன் பார்ட்டின்னு நினைச்சேன். கடைசில பார்த்தா அது இந்த பார்ட்டி வேண்டியதா இருக்குது. என்ன எப்படியாவது நீ தான்டா காப்பாத்தணும். அடியே பச்சே. டேய், பச்சை குச்சினா பிச்சை புடி ராஸ்கல். என் வீட்டுக்காரர் தான் ஆசையோட என்னை அப்படி கூப்பிடுவாரு. தாத்தா என்ன பச்சையம்மா, என்ன தெரியலையா? நான் தான் உன் புருஷன் முனியாண்டி வந்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? முதராத்திரி அன்னைக்கு ஆசையா உனக்கு முத்தம் கொடுக்கலான்னு வந்தா அம்மிக்கல் எடுத்து மண்டை மேலேயே போட்டுருவேன்னு பயம் பொறுத்துனேன். இன்னைக்கு ஆவியா வந்து முத்தம் கொடுத்தா இப்படி அசிங்கப்படுத்திட்டிய பச்சே. என்னடா பச்சையம்மா? என்னங்க நீங்களா வந்திருக்கீங்க? இந்த பாய் மனசுக்கு தெரியாம போச்சு. வாங்க நான் வர்றேன். ஸ்லோ மோஷன்ல